65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன், ஏன்னா 65 மசாலாவில் உப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருவோம். ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம இது ஆஃப் பாயில் குக் ஆனால் போதும். உப்பு ஒரு அரை ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டு ஹீட் பண்ணிட்டேன். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டு எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துடலாம். பொரிச்ச சிக்கன் எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பொரிச்ச எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் ஆனியன். கேஸை ஸ்லோ பண்ணாமல் நம்ம எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுருவோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருவேன். கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா இருக்குது. உப்பு போட்டுருவோம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஊற்றிக்கிறேன். சோயா சாஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வடித்து ஆற வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.